தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 18வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ அடிமை என்றோ உரிமை குடிமை என்றோ ஆண் என்றோ பெண் ஒன்றே இல்லை, எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்கின்ற இந்த சமாதானத்தின் அமைதியின் செய்தியை இந்த உலகில் கொண்டு வந்தவர், அந்த அமைதி ஏற்படுத்த தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ இந்த நாளிலும் கூட இறை வார்த்தையின் வழியாக அவரோடு இணைந்திருக்கின்ற மக்களுக்கு அமைதியின் வாக்குத்தத்தத்தை கொடுப்பவராக இருக்கின்றார். திருப்பாடல் 29:11 ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக என்று சொல்லப்படுகின்றது. எப்படி ஆசி வழங்குவார்? எண்ணிக்கை நூல் 6:24-25 தன் முக ஒளியை உன்மீது வீசி உமக்கு அமைதி கொடுப்பாராக, தன் முகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு ஆசி வழங்குவாராக என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் தம் முக ஒளியை நம்மீது செய்கின்றார், நம் பக்கம் திரும்பி நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 122:6-7 உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக, உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக. முதலிலே வெளிப்புறம், அடுத்து நம்முடைய வீடு, அடுத்து நம்முடைய உள்ளம், எல்லா நிலைகளிலும் சமாதானத்தை கொடுப்பவராக இருக்கின்றார் என்று சொல்லி இறைவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதாகத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கன் நாகும் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கின்றார். அடிமைத்தனத்திலே உடைந்து போய் நொறுங்கி போய் துன்பத்தையும் துயரத்தையும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த கால சூழ்நிலையில் நாகும் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின் நங்கூரமாக, விடிவெள்ளியாக இறைவனுடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கிற பொழுது 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி இஸ்ராயல் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. 2வது பகுதி இஸ்ராயல் மக்களை அடிமைப்படுத்தி இருந்த அந்த அசீரிய அரசு அழிந்து போகும், அது நிலை குலைந்து போகும், ஆண்டவர் அதன் மீது தன்னுடைய கரத்தை நீட்டுவார் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதாகவும் இருக்கின்றது. ஏனெனில் நாகும் வாழ்ந்த காலத்திலே அசீரிய நாட்டின் மீது, நினிவே நகரின் மீது பாபிலோனியர் படையெடுத்து வருகின்றார்கள். இதனால் அசீரியா தன் வலிமையை இழக்க இருக்கின்றது, அதன் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகின்றது என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை நாகும் இறைவாக்கினர் சொல்லுகின்றார். இதோ ஆண்டவர் உன்னை இந்த அடிமைத்தனத்தின் வழியாக உனக்கு நல்வாழ்வை நோக்கி அழைத்த இறைவன், சிறு சிறு துன்பங்கள் வழியாக உன்னை நெறிப்படுத்திய கடவுள் இப்போது உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றார், உனக்கு விடுதலையை கொடுத்திருக்கின்றார். ஆர்ப்பரித்து நடனமாடு, திருவிழாவை கொண்டாடுவதை போல நீ மகிழ்ந்து துள்ளி குதித்து ஆர்ப்பரி என்று சொல்லுகின்றார். உன் பொருத்தனைகளையும் நீ நிறைவேற்றிக்கொள், ஏனெனில் இனிமேல் உன் மத்தியிலே தீயவன் இருக்கப் போவதில்லை, உன்னை அடிமைப்படுத்த நிலை இனிமேல் உனக்கு வரப்போவதில்லை, நீ விடுதலை பெற்ற மகளாக பெருமையின் மேன்மையை உனக்கு சேர்த்து கொடுப்பவராக ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றார் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கச் சொல்லுகின்றார். இதோ உங்களுக்கு அமைதி நாட்கள் துவங்கிவிட்டன, சமாதானத்தின் நாட்கள் துவங்கிவிட்டன. கடவுள் விரும்புகின்ற சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். மோயிசன் விரும்பி கேட்ட சமாதானத்தை இதோ இறைவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க இருக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கின்றார். இந்த முதல் செய்தியின் வழியாக இறைவன் நமக்கும் கொடுக்கின்ற ஒரு ஒப்பற்ற ஒரு ஆசீர்வாதம், அந்த வாக்கு தத்தம். கடவுள் நம்மிலே எழுந்தருளி வந்து நம்முடைய கோட்டையை, நம்முடைய மாளிகையை, நம்முடைய உள்ளத்தை சமாதானத்தால் நிறைக்க இருக்கின்றார். என் சமாதானம் உங்களில் குடிகொள்ளும் என்று சொல்ல இயேசு நம்மிலே குடிகொள்ள வருகின்றார். அந்த இயேசுவை நம்முள் குடி வைக்கின்ற பொழுது, அந்த இயேசுவோடு இணைகின்ற பொழுது எந்த பகைவனும் நம்மை மேற்கொள்ள முடியாது.
யோவான் சொல்வதை போல நம்மிலே இருக்கின்றவர் இந்த உலகிற்கின்றவரை விட பெரியவர் என்று சொல்வார். அதே போல நம்மிலே இயேசு வந்து விட்டால், இயேசு நம்மிலே இணைந்து விட்டால், இயேசுவோடு நாம் இணைந்து வாழ்ந்து விட்டோம் எனில் எல்லா நாளும் மகிழ்ச்சி நாட்களாக இருக்கும், எல்லா நாளும் சமாதானத்தின் நாட்களாக இருக்கும். துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, இகழ்ச்சியின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, புறக்கணிப்பின் மத்தியிலே நாம் அக்களித்து அகமகிழ்ந்து ஆண்டவரை துதிப்பவர்களாக இருக்க முடியும். சிறந்த உதாரணம் திருத்தூதர்கள். ஆண்டவர் தன்னிலே வந்தவுடன் அவர்கள் சூழ்ந்து இருந்த எந்த அச்சமும் அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கவில்லை. திருத்தூதர் பவுல், அவர் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, கால்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, ஆனால் இயேசு தன்னுள்ள இருப்பதை உணர்ந்தவுடன் அவர் துதித்து பாட ஆரம்பிக்கின்றார், மகிமைப்படுத்த ஆரம்பிக்கின்றார். எல்லா விதமான கட்டுகளும் உடைந்து போயின. இதுதான் இறைவன் கொடுக்கின்ற சமாதானம். நாம் ஆண்டவரோடு இணைகின்ற பொழுது, ஆண்டவர் நம்மிலே வருகின்ற பொழுது இறைவன் தருகின்ற சமாதானம். நாம் ஒவ்வொரு நாள் கல்வாரி பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுதும் நற்கனை வடிவிலே இயேசு நம்மை ஆசீர்வதிக்க வருகின்றார். நம்முடைய இடத்தை, நாம் நிற்கின்ற இடத்தை, நாம் தொடுகின்ற காரியங்களை, நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வருகின்றார். உணர்வோம், சமாதானத்தின் தேவன் நம்மிலே இருக்கின்றார். சமாதானத்தின் ஆண்டவர் என்னிலே எழுந்தள்ளி வந்திருக்கின்றார். அந்த தேவன் தந்த சமாதானத்தின் மகனாய் மகளாய் வாழ்வேன் என்கின்ற உறுதியோடு வாழ்வோம். இதோ ஆண்டவர் நம்மை அரவணைக்க இருகரம் விரித்து காத்திருக்கின்றார். இறைவனோடு இணைந்து பற்றிக் கொள்ளுவோம், அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு அவரிலே இணைந்திடுவோம். இறை சங்கமத்தின் வழியாக இறைவனுடைய சமாதானம் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கிட இறைவன் நோக்கி ஜெபிப்போம். அமைதியின் அரசர் தாமே உங்கள் உள்ளத்தில் நிறைவாய் தங்குவாராக. சமாதானத்தின் ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகின்றேன் என்று சொன்னீர். உம்முடைய சமாதானத்தால் நாங்கள் நிறைவடைந்த மக்களாக இருக்க எங்களுக்கு அருள் தருவீராக. இதோ எங்களுடைய அமைதியின் சமாதானத்தை கொடுக்க எத்தனையோ போராட்டங்கள், எத்தனை நிகழ்வுகள், மனிதர்கள், தீய எண்ணங்கள், வஞ்சக எண்ணங்கள், எல்லா விதமான அந்தகார சக்திகள், இவை எல்லாம் எங்களை சூழ்ந்திருக்கின்றன. தகப்பனே, இவை அனைத்தின் மீது அதிகாரம் கொண்ட நீர் எங்கள் உள்ளத்தில் தங்கி அனைத்தையும் வென்றெடுத்து உம்முடைய சமாதானத்தின் ஒளி எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்தில் நிறைவாய் தங்கிடச் செய்தருள்வீராக. அதன் வழியாக இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆசிரால் நிறைந்து உம்மிலே மகிழ்ந்து உடைய ஆசி பெற்ற மக்களாய் பிறர்க்கத சமாதானத்தை பகிர்ந்து கொடுப்போமாக. அத்தகைய அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.